எல்லோருக்கும் வணக்கம். ஒரு குட்டி கதை. சுமார் ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பு இளம் சென்னி அப்படின்னு ஒரு சோழ மன்னர் இருந்தாரு. சோழ மன்னர்களே அவர் கொஞ்சம் வீக்கான ஒரு மன்னர். அவர் உடல்நிலையும் கொஞ்சம் இதுவாகும்னா பாண்டியர்கள் உள்ள ராஜ்யத்தை கைப்பற்றாங்க. ராணி அவங்க ஷிவாஸ் அவங்க கொஞ்சம் கர்ப்பிணியா இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாம் மக்களோட சேர்ந்து எல்லாரும் காட்டுல ஓடி போய் ஒளிஞ்சிடுறாங்க. மன்னர் இறந்துடுறாரு. அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அந்த குழந்தைய கடைசி சோழருடைய வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. அந்த குழந்தைய வரக்கூடாது, உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொலை பண்றதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. போட்டு எரிக்கிறாங்க. கைப்பற்றிய குழந்தைய பிடிச்சி அவங்க ஜெயில போட்டு ஜெயில எரிக்கிறதுக்கே ட்ரை பண்ணி என்னென்னமோ பண்ணாங்க. அந்த குழந்தை தப்பிச்சு வெளியே அவங்க மக்களே சேர்ந்து ஒரு பெரிய பயங்கர போர் பயிற்சி எல்லாம் கொடுத்து ஒரு பெரிய மாவீரனா ஆக்குறாங்க. அந்த மாவீரனா அந்த மக்கள்லாம் சொல்றாங்க, நீ யாரு, எதற்காக பிறந்தாய், உன்னுடைய தந்தை யார், உன்னுடைய வம்சாவளி என்ன, நீ ஒரு பெரிய சோழ மன்னன், நம்ம விட்ட ராஜ்யத்தை திருப்பி கைப்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வளர்றான், ஒரு முடிவு எடுக்கிறான். தான் தன்னைக்கு நடந்த கொடுமையை பழிவாங்கே ஆக வேண்டும், விட்ட ராஜ்யத்தை திருப்பி கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் ஒரு மன்னர் வராரு. அவர்தான் மாமன்னர் கரிகால சோழன். சோ போர் நடக்க போது இது நம்ம தென்னகத்திலேயே நடந்த ஒரு மிகப்பெரிய போர்னு சொல்லுவாங்க. அதுதான் வெண்ணி போர். அந்த வெண்ணி போர்ல சேரர்கள் அவங்களுடைய படை, பாண்டியர்கள் அவங்களோட படை. ஏன்னா சேரர் பாண்டியர்கள் ரெண்டு பேரும் அலையன்ஸ்க்கு நடுவில் ஒரு 11 குறுநில மன்னர்கள் இருக்காங்க, அவங்களுடைய படை. எல்லாரையும் சேர்த்து ஒரு ஆள் அடிச்சு தும்சம் பண்ணி திருப்பி ராஜ்யத்தை கைப்பற்றார். எங்கேயோ ஹிஸ்டரி ரிப்பீட் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. மீண்டும் வருவாரா கரிகாலன்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல போடுங்க.